சித்ராதேவி சொல்றாங்க மகாவ காஃபி போட வேண்டிய நேரத்துல அவ என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா. நல்லா அக்கா கிட்ட திட்டு வாங்க போறா. மகா காஃபி போட்டியா? அத்தை போடுறேன் அத்தை, போட்டு எடுத்துட்டு வரேன். அப்பா சூர்யா என்ன நேரத்திலே வந்துட்ட? உங்க கூட தனியா பேசணும். டாக்டர் சொன்னதுல இருந்து எனக்கு அப்பாவுக்கு சித்தப்பாவுக்கெல்லாம் கவலையா இருந்துச்சு. ஆமா சீக்கிரத்திலே வந்து தாத்தா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்தேம்மா. சரிப்பா. தாத்தாவை நாங்க 3 பேரும் சேர்ந்து பக்கத்துல இருக்க பார்க்குக்கு கூட்டிட்டு போலான்னு முடிவு பண்ணிருக்கோம். அப்பனா எல்லாரும் போலாமே. ஓகேம்மா, நல்ல ஐடியா. இப்பவே நான் எல்லார்கிட்டயும் சொல்லிடுறேன். தாத்தா சீக்கிரத்துல கிளம்புங்க, பக்கத்துல இருக்க பார்க்குக்கு போயிட்டு வருவோம். எந்திரிங்க தாத்தா போலாம். சூர்யா நான் வரல. பார்க்ல போய் வாக் பண்றது நல்லது தானே, வேணும்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து போலாம். இல்லம்மா ராஜலட்சுமி, ரொம்ப டயர்டா இருக்கு, நான் வரல. மகா சொல்றாங்க முடக்கத்தான் சூப்பு தாத்தா எடுத்துக்கோங்க. குட் மகா, அந்த காலத்துல எங்க அம்மா போட்டு கொடுத்து நான் குடிச்சிருக்கேன். முடக்கத்தான் கீரை உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. காஃபி போடலையா மகா? அத்தை இந்த சூப் சாப்பிட்டா நல்லது, எல்லாருக்கும் போட்டுட்டேன். சூப்பர் மகா, நல்லா எனர்ஜெட்டிக்காவும் இருக்கு. மகா சொல்றாங்க தாத்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரோ டயர்டா இருக்கீங்கன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு, அவங்களுக்கு இப்ப டயர்டெல்லாம் போயிருக்கணுமே. ஆமா மகா, குடிச்சிட்டு சும்மா உட்கார்ந்தா எப்படி? வாங்க கார்டனுக்கு போலாம். போலாம் மகா. என்னத்த மாமா வந்தாங்கன்னா சூப் எடுத்து கொடுத்துருங்க, நான் தாத்தா பாட்டி கூட போயிட்டு வந்துடுறேன். சித்ராதேவி சொல்றாங்க என்னக்கா அது, நீங்களும் சூர்யாவும் பார்க்குக்கு போலான்னு கூப்பிட்டீங்க, இப்ப எல்லாம் மாமா அசைஞ்சு கூட கொடுக்கல. இப்ப என்னடான்னா மகா சொன்ன உடனே சட்டுன்னு எந்திரிச்சு போயிட்டாரு. என்னக்கா நடக்குதுங்க? காயத்ரி சொல்றாங்க அத்தையும் மாமாவும் கார்டனுக்கு போறாங்களாம், நம்ம போலாங்களா? வாங்கனே போலாம். ராகவன் சொல்றாரு ராஜலட்சுமி சூப்பு பிரமாதமா இருக்கேம்மா, ஈவினிங் நாங்க கம்பெனில மாட்டிக்கிட்டுறோம், நீங்க ஹெல்த்தியா சாப்பிடுறீங்களா? இந்த மாதிரி ஹெல்த்தி சூப் பண்ணி ஆபீஸுக்கு அனுப்பணும், சரியா? சூப்பு கேட்டா முறைக்கிறா. அண்ணே சூப்பு உங்க மருமக பண்ணது. ஓ. மகாவும் தாத்தாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. தாத்தாவோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மகா வர வச்சிருக்காங்க தாத்தாவை பாக்குறது. எல்லாரும் உங்க கூட படிச்சவங்க தாத்தா. தாத்தா கொஞ்ச நேரம் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டு இருக்காரு. சின்ன வயசுல சாப்பிட்டதெல்லாம் தாத்தா சாப்பிட்டு பாக்குறாங்க. ஆகவா எங்க எல்லாரையும் ஒரு போட்டோ எடுக்கிறேன்ப்பா. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளம்பிட்டாங்க. மகா நீ எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்க தெரியுமா, நான் கொஞ்சம் கூட இதை எதிர்பார்க்கவே இல்லம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா. தேங்க்ஸ தப்பான இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்னம்மா சொல்ற? இவ்வளவு பேரையும் ஏற்பாடு பண்ணி வர வச்சது உங்க பேரன் தான், நல்ல பேர் மாத்திரம் எனக்கா என்ன? நான் வெறும் அம்புதான். எல்லாரோட அட்ரஸையும் போன் நம்பரையும் கண்டுபிடிச்சு எனக்கு கொடுத்தாரு, எல்லாரையும் போன் பண்ணி வர வச்சேன், அது மாத்திரம் தான் பண்ணினேன். சூர்யா ஆபீஸ்ல பிஸியா இருக்க ஆளு நீ, நடுவுல இந்த தாத்தாவையே மனசுல நினைச்சு எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்க. தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம்ப்பா, கிஃப்ட் மாத்திரம்தான். சூர்யாவுக்கு முத்தம் கொடுக்கறாங்க தாத்தா. சூர்யா மகாவை கூப்பிடுறாங்க. உங்களால முடியாதத நான் சாதிச்சிட்டேன், எனக்காண்டி பிச்சை போடுறியா? ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு இப்படி அங்க சீன் கிரியேட் பண்ணுவீங்க? இப்படி எல்லாம் என்கிட்ட நாடகம் நடத்தி என்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு ட்ரை பண்ற அதானே? ஆல்ரெடி எனக்கு இருக்கிற பேரே போதும், நான் எதுக்கு நல்ல பேர் வாங்கணும்? அவ்வளவு தெனாவட்டா மகா உனக்கு? இது தெனாவட்டு இல்ல, என் மேல நான் வச்சிருக்க நம்பிக்கை. மகா எதுக்காண்டி இத பண்ண முதல்ல அத சொல்லு. வழக்கமா இந்த விஷயம்லாம் நான் தானே பண்ணுவேன். இந்த வாட்டி தாத்தாவுக்காண்டி யோசிச்சு நீங்க பண்ணுனீங்கன்னா தாத்தா சந்தோஷப்படுவான்னு தான் சொன்னேன். இல்ல எந்த உள்ளர்த்தமும் காரணமும் இல்லாம இந்த மாதிரி விஷயத்த நான் பண்ணிட்டு நான் இல்லாம போயிட்டா தாத்தா மனசு ரொம்ப கஷ்டப்படும். புரியாத மாதிரி பாக்குறீங்க. என்னைக்கு இருந்தாலும் நீங்களும் அத்தையும் சேர்ந்து என்ன வீட்டை விட்டு அனுப்பதானே போறீங்க. தாத்தாவுக்கு முடியலன்னு என்ன விட்டு வச்சிருக்கீங்க. புரியாம இல்லங்க, இந்த விஷயம் எனக்கு நல்லா புரியுது. நான் பண்ணினேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டேன்னா தாத்தா ரொம்ப வேதனைப்படுவாரு. இதான் இந்த விஷயத்த நீங்க பண்ணுனீங்கன்னு மாத்தி சொன்னேன். நல்லது தானே, நல்லதெல்லாம் நீங்க பண்ண மாதிரியே இருக்கட்டும், கெட்டது எதா இருந்தாலும் நான் அதை ஏத்துக்க ரெடிங்க. தப்பெல்லாம் சுமக்கிறதுக்கு நீ என்ன தியாகியா? மாத்திரம் இல்லைங்க, எல்லா வீட்டுல இருக்க பொம்பளைங்களும் தியாகி தான். வீட்டுல இருக்கவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு நினைச்சுதான் எங்க நாட்களே ஓடிக்கிட்டு இருக்கு.
தாத்தா சொல்றாங்க ராஜலட்சுமி கிட்ட, ஒரு கிராம விருந்த வீட்டுல கொடுத்து அசத்திட்டாமா மகா. மகாவுக்கு என்ன பிடிக்கும்னு நம்ம யாருக்குமே தெரியாது. ஆனா மகா நமக்கெல்லாம் பிடிச்சத தெரிஞ்சு வச்சிருக்கா. பானு சொல்றாங்க, ராஜலட்சுமி, நாங்க இந்த மாதிரி பேசுறது உனக்கு பிடிக்காமல கூட இருக்கலாம். மகா இங்க வந்ததுல இருந்து எல்லார்கிட்டையும் தனித்தனியா அக்கறை காட்டுறாங்கிறதுதான் நிஜம். மகாவை பத்தி பேசினாலே முகம் மாறுதேம்மா. இன்று வடகொரியாவின் நாணயம் 1. நாளை சந்திப்போம்.